வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண 1000 போதுமா இல்ல 10,000 வேணுமா? ஆக்சுவலி வெப்சைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இது ரெண்டுமே முக்கியம். டொமைன் அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு நீங்க வைக்கிற கம்பெனி ஆர் பிராண்ட் நேம்னு வச்சுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஜெனக்ஷர்.ன்னு வச்சிருக்கிறேன். ஹோஸ்டிங் அப்படின்னா இந்த வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் கொடுத்த லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த பிளான் வேணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நீங்க பிகினரா இருக்கீங்க, எனக்கு ஒரு சிங்கிள் வெப்சைட் போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் 2 to 3 வெப்சைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிரீமியம் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பிளான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இயருக்கு உங்களுக்கு இந்த டொமைன் வேணும்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ்க்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த நேம்ல டொமைன் வேணுமோ அந்த நேமை எங்க போட்டுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் Janakshar.org அப்படின்ற டொமைன் எடுத்துக்கிறேன். இப்போ எங்க டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிட்டு காஸ்ட் எவ்வளோன்றது தெரியும். கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ பில்லிங் அட்ரஸ் செலக்ட் பண்ணணும். உங்களோட அட்ரஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நீங்க யூபிஐ ஆர் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ அப்படின்னா உங்க கூகுள் பேல ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா யூபிஐ ஐடி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பேமெண்ட் சக்சஸ் ஆயிடும். ஒன் சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களோட வெப்சைட் லைவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ண போறேன். ஹோஸ்டிங் பேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆட் வெப்சைட் கிளிக் பண்ணா வேர்ட்பிரஸ் இருக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ண டொமைன் இங்க ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்க டொமைன் இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ பில்ட் ஃப்ரம் ஸ்கிராச் கொடுத்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ்ல வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ உங்க டொமைன் நேம் /wp_admin அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்க வேர்ட்பிரஸ் விசிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் தீம் அண்ட் நேவிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டை லாகின் பண்ணிக்கோங்க. அப்பியரன்ஸ்ல தீம் கிளிக் பண்ணிட்டு ஆட் தீம் கொடுத்துக்கோங்க. நீங்க ஆஸ்ட்ரான் டைப் பண்ணுங்க. அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பிளகின் போய்க்கோங்க. ஆட் பிளகின் கொடுத்துக்கோங்க. அகைன் ஆஸ்ட்ரான் டைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பில்ட் வித் டெம்ப்ளேட் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எலிமெண்டார் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சப்மிட். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. வியூ யுவர் சைட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சைட் ரெடி ஆயிடும். இப்போ உங்க வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ப்ராப்பரான நேவிகேஷன் இருந்தாதான் கூகுளுக்கும் யூசருக்கும் உங்க வெப்சைட் புரியும். நெக்ஸ்ட் நேவிகேஷன் கிரியேட் பண்ணணும். அப்பதான் யூசருக்கும் கூகுளுக்கும் நம்ம வெப்சைட்ல என்ன இருக்குன்னு புரியும், எந்த ஃபைல் பாத்துல வந்திருக்கும்னு தெரியும். அதனாலதான் என்னோட பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி சில நேவிகேஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்ல நான் என்னெல்லாம் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் கொடுக்குறேன்றத ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீசஸ் டேப்ல நான் என்ன சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்கறேன்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த சர்வீசஸ்க்கு தான் SEO கான்டென்ட் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் டூல்ஸ் டேப். SEOக்கு ரிலேட்டடா இருக்கிற டூல்ஸை இன்டகிரேட் பண்ணா வெப்சைட்ல வர யூசருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இங்க இருந்து டிராஃபிக்கும் ஜென்ரேட் ஆகும். அடுத்து கோர்சஸ் டேப் பிளான் பண்ணியிருக்கேன். நான் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றேன், ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க கொடுப்பேன். நெக்ஸ்ட் பிளாக் செக்ஷன். வெப்சைட்டோட அத்தாரிட்டி பில்ட் பண்ண நிறைய பிளாக்ஸ் ரெகுலரா பப்ளிஷ் பண்ணணும். ஃபைனலி கான்டாக்ட் பேஜ் அண்ட் அபவுட் பேஜ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க தான் நம்ம EE80 எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்ஃபில்டா பண்ண முடியும். நேவிகேஷன்ஸ் வேர்ட்பிரஸ்ல ஆட் பண்றதுக்கு உங்க வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டை ஓபன் பண்ணிக்கோங்க. நேவிகேஷன் கஸ்டமைஸ் பண்ண நீங்க எலிமெண்ட்ஸ் கிட் லைட்னு பிளகின் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்டுல இருக்கு, அதனால ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஜஸ் போயிட்டு ஹோம் பேஜுக்கு கீழே எடிட் வித் எலிமெண்டார் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல ஆட் கண்டெய்னர் கொடுத்துக்கோங்க. எலிமெண்ட்ஸ் கிட் ஆப்ஷன் தனியா இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேல செக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஹெடர் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நேவிகேஷன்ஸ் டிசைன் இருக்கும். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த லோகோ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லோகோவை ஆட் பண்ணிக்க முடியும். அந்த இமேஜ் மிஸ்அலைண்டா இருக்கு, அதனால கிராப் பண்ணிட்டு அகைன் ஹோம் பேஜ்ல சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நேவிகேஷன் பார் கிளிக் பண்ணா செலக்ட் மெனு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்க மெனு நேம் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட் நம்பர் எடிட் பண்ணிக்கிறேன். ஐகானும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூசருக்கு ஈஸியா கேட்சப் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட லோகோக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி. டைப்போகிராஃபில என்னோட டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சோஷியல் ஐகான்ஸை டிராக் பண்ணி கீழே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்குறதுக்கும் நேவிகேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல கான்டென்ட் பிளான், கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே இருக்கும். ஸ்டே டியூன்ட். சப்ஸ்கிரைப் ஜெனக்ஷர் லேர்னிங் ஃபார் மோர் வீடியோஸ்.